சென்னை புளியந்தோப்பு பகுதியில் டாடா ஏஸ் வாகனம் மோதி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கொண்டைய பாபு. இவருக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனத்தை ஜெயக்குமார் என்பவரிடம் சுத்தம் செய்ய கூறியுள்ளார். ஜெயக்குமார் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ஒரு முதியவர் மற்றும் பைக்கில் சென்ற இரு சிறுமிகளின் மீது மோதியது. இதில் சஞ்சனா எனும் சிறுமி உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஜெயக்குமாரை கைது செய்தனர். திமுக ஆட்சியில் 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 4000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறை அமைச்சர்களும் பங்கேற்றனர். அப்போது பேசிய துணை முதல்வர், பட்டா என்பது உங்களது கோரிக்கை அல்ல, உங்களது உரிமை என்றும் அரசால் இதுவரை 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திருத்தணி அருகே அரசு பள்ளி மாணவனை சக மாணவன் கத்தியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் அங்குள்ள மைதானத்தில் கபடி விளையாடி கொண்டிருந்தான். அப்போது மற்றொரு மாணவனுடன் தகராறு ஏற்பட்டு ஆத்திரமடைந்த அந்த மாணவன் மாமண்டூர் மாணவனை மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியுள்ளான். ஆசிரியர்களால் மீட்கப்பட்ட அந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.